வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நீங்கள் இப்போ பார்க்குறது பாசிப்பயிறு கிரேவி. இந்த கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், பூண்டு 7 பல், சாம்பார் வெங்காயம் 7, தக்காளி பழுத்த தக்காளி 1, ஒரு வேக வச்ச பாசிப்பயிறு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு 5 சின்ன சின்ன துண்டுகளாக 5 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம், 1/4 மூடி தேங்காய் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேக வச்ச பயிரை வந்து இந்த அரைக்கிற விழுதோடு சேர்த்து அது ஒரு கைப்பிடி அளவு நல்லா அள்ளி அதையுமே அரைச்சிக்கோங்க. தேங்காய் வேண்டான்னா அரைக்கிறதுக்கு பாசிப்பயிறு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு கை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து அடுப்பு பற்ற வச்சு வானிலை வச்சுட்டு 1/2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய், 2 பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு நல்ல 2 பெரிய வெங்காயம் நல்லா போட்டு நல்லா வதங்கிட்டு, ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. அரைத்த விழுதையை நல்லா வதக்கிட்டு தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் நல்லா கலந்து விட்டு நல்ல பொன்னிறமாக வரும்போது வேக வச்ச பாசிப்பயிரை அதில் சேர்த்துருங்க. தேவையான அளவு அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வடை போக வதங்கினதும் தேவையான அளவு தண்ணீர், உப்பு சேர்த்துட்டு கஸ்தூரி மெத்தி வந்து 1 ஸ்பூன்னு, அப்புறம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி அது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா கொதித்து பச்சை வாடை போகணும். கிரேவி பதம் வந்ததும் இறக்கிடுங்க. அதுக்கு அடுத்து வந்து தயிர் வந்து கொஞ்சம் புளிக்கிற மாதிரி ஆகிடுது. ஏன்னா டெய்லி உரம் ஊற்றுறது தான். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நைட்டு உரம் ஊற்றினேன். காலையில் கொஞ்சம் புளிப்பு தட்டிச்சு. நான் என்ன செஞ்சேன், அதை மோராக அடிச்சிட்டு அதில் சீரகத்தூள் வந்து 1/4 ஸ்பூனு, 2 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் 2 பிஞ்ச் அளவு, ஒரு பச்சை மிளகாய் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சின்ன சின்ன துண்டுகள்லாம் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்தம் செஞ்சு அதையும் கொட்டிட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துருங்க. நல்லா கலந்து கொடுத்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து புளிப்பு சுவை வந்து எடுத்துரும். அடுத்து வந்து ரசம் வந்து நான் மிளகு தக்காளி ரசம் வச்சுருக்கேன். இதுதான் இன்றைய மதிய சமையல். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நீர் மோர் வந்து தாளித்தம் செஞ்சால் புளிப்பு எடுத்துரும். இது வந்து கல்யாண வீட்டு நீர் மோர் தான். நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் வந்து ஆளுக்கு ஒரு டம்ளரில் ஊற்றி குடிச்சிடுங்க. ஏன்னா வந்து குடிக்கிறதுக்கும் சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த நீர்மோர். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.